சாதாரணப்பட்டவளில் இந்த கோவிமார்கள் இவர் வார்த்தை ஒருபோது நம்பாதே அம்மா. இந்த 1000 விட்டு கோவிமார்களும் பார்த்தா என்ன மெய்மறந்து போய் இருந்தவா அதிசயித்து போய் கண்ணனே பார்த்துட்டு இருக்கா. கல்லுரலிலே கட்டுப்பட்டவன் இங்கே வருவானே, ஆனால் இவன் சாதாரண பிள்ளை அல்ல என்று கோவிமார்கள் எல்லாம் அதிசயித்து மெய்மறந்து போயிருக்கும் தருணம் நமக்கு அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமா. நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வழிவம்சத்திலே அவதரித்த இந்த யாதவார் குல மக்கள் நடத்தி வரக்கூடிய அப்பனாகிய ஆலமரத்து மாயாண்டி சுடலியினுடைய ஆலயத்தில் குடை விழா என் தாயான பேட்டி பிரம்மசக்தி அப்பனாய் எத்தனாதி முண்டன் சுவாமியோடு சின்னத்தம்பி சுவாமி அருள் கொடுக்கும் தெய்வமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் சின்னத்தம்பி சுவாமியினுடைய கோமரத்தார், முன்னாள் கோமரம், மூத்த கோமரம், தலைமை கோமரம், அவர்களுடைய மகன்கள் பேரன்மார்கள், அதாவது இசக்கி அவர்கள், மாரி அவர்களோடு செல்வ லட்சுமணன், இசக்கி சைலப்பன் அவர்கள், அவர்களோடு பூட்டன் முத்து சுபாஷ் அவர்களும் பூட்டி பால இலக்கியா அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக இந்த ஆலமரத்து அப்பன் சுடலை மாடசுவாமியினுடைய முன்னோடி தெய்வமாக இருக்கும் சின்னத்தம்பியினுடைய மூத்த கோமரம், தலைமை கோமரம், மறைந்த அன்புக்கும் ஆஷா பாஷத்து குறித்தான அன்புள்ள பெரியப்பா சைலப்ப கோனார் அவர்கள், அவர்களுடைய வழி தோன்றர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், மகன்கள், பேரன்மார்கள், கூட்டம் பூட்டி இன்னும் ஓட்டி எல்லாம் எடுக்கணும். ஆமா, அதுக்கு மேலெல்லாம் இன்னும் ஆமா தலைமுறை நிறைய இருக்கு. ஆக அன்னார் குடும்பத்தார்கள், வழி வம்சங்கள், உற்றார் பற்றார் உறவினர்கள் என்று என்றைக்கும் பெண் எடுத்த இடம், கொடுத்த இடம், எடுக்க போற இடம், இன்னும் கொடுக்க போற இடங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் அப்பனாகிய இந்த ஆலமரத்து மாயாண்டி சுடலினுடைய அருள் ஆலம் முன்னோடும் தெய்வமாக விளங்கும் அப்பனாகி சின்னத்தம்பி சுவாமியினுடைய கிருபையினாலும் சீரும் சிறப்போடு ஐயனுடைய வாசலை போல் கல்யாண வாசலாக நோயற்ற வாழ்வை நீங்காத குறைவற்ற செல்வ வளத்தோடு பேரும் புகழோடும் அவர்கள் எல்லாம் வாழ்க வளர்க என்ற ஐயனை பிரார்த்தித்துக் கொள்வோம். அப்படியாக இருக்க இந்த கோவிமார்கள் எல்லாம் என்ன சொல்றா, வடநாட்டை ஆழ்வ வேண்டி கோபிமாரே கோபிமாரே இவன் வாசுதேவன் பாலனடி கோபிமாரே இவன் வாசுதேவன் பாலனடி கோபிமாரே அம்மா கோபிமாரே கோபிமாரே வாசுதேவன் பாலனடி கோபிமாரே எம்மதச்சனத்தை ஆழ்வ வெள்ளி கோபிமாரே கோபிமாரே இவன் தேவகி ஆழ்வாலனடி கோபிமாரே இவன் தேவகி ஆழ்வாலனடி கோபிமாரே கோபிமாரே இவன் தேவகி பாலனடி கோபிமாரே. ஏ அம்மா, இவன் சாதாரண பிள்ளை அல்ல. அதனால் இவனிடம் அம்பு வார்த்தை வைத்தோமானால் வானாலை போக்கி விடுவான் என்று 1000 கோவிமார்களும் செல்ல போது மறுநாள் தினம் இந்த அசோத பார்த்தா மகனாகிய கண்ணனை வெளியில விட்டா தானே வந்து ஆவலாய் சொல்லுவா. இந்த கண்ணனை கல்லூரலிலே கட்டி வைத்து விட்டு தண்ணி எடுக்க போறா அசோதா. கண்ணனை கல்லூரல கட்டி வைத்து விட்டு தண்ணி எடுக்க போறா. இந்த களவு செய்தாங்களே கூட 5-6 பேர், குண்டுராமன், கோதன்ராமன், வெங்கட்ராமன், தடிராமன், அண்ணன் பலராமன், இவங்களுக்கு கையும் காலும் நிக்க மாட்டுக்கு. நேர வந்தா, ஐயா கண்ணா நடுத்தருல நம்ம பேச்சியம்மாக்கா வீட்டுல வெண்ண வாட கம 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 கமன்னு அடிக்கடா அன்னைக்கு, ஏ கண்ணா போவமான்னா. கண்ணா எப்படி இருக்காரு, கல்லூர்ல கட்டுப்பட்டு இருக்காரு. ஒரு பார்த்தாரு, எடா பாவிகளா, இப்படி களவு செய்து சாப்பிடுறத விட மண்ணள்ளி சாப்பிடலாம்டானார். கூட 5-6 பேரும் பார்த்தாங்க, இத்தனை நாளைக்கு என் குறுப்புக்கு தலைவனே நீதானே, என்னோடு நீ வந்து களவு செய்தவன் தானே கண்ணா,
நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம். கண்ணன் பார்த்தார். வலது கால் பெருவிரலால் பூமியிலே ஊன்றி ஒரு உருண்டை மண்ணெடுத்து அண்ணாந்து வாயில ஓட்டார். உங்க 5-6 பேரும் சாப்பிட வேண்டியதானே. நேர யசோதை தண்ணி எடுக்க பேருக்கு அங்க போயிட்டான். எம்மா யசோதா, உன் மகன் கோபால கண்ணனை களவு செய்ய விடாம கல்லூர்ல கட்டி போட்டுட்டியான், உன் மகன் மண்ணெளி சாப்பிடாம போய் பாருன்ட்டான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டுக்கானு தண்ணி எடுக்க போனவா கோபத்தோட வாரா. சோளத்தை காயப்பட்டிருக்க, அதில் ஒரு சோளத்தட்டி கையில் எடுத்துட்டா. நேர வந்தா, ஐயா கண்ணா மண்ணெளி சாப்பிட்டியாம வாய திறன்னா. திறடா வாய. திறக்க போறியா இல்லையா? இவளுக்கு கோவம் வந்து வாங்கி ஒரு அடி அடிச்சுட்டான். ஆகா, பாசத்தோடு வளர்த்த மகனெல்லாம் அடிச்சிட்டோம்னா அப்ப திறந்தாரு பாருங்க வாய. என்ன தெரியுது? அண்ட பயிரண்டம் 1008 புவனம் 7 14 உலகம் 7 சப்தா சமுத்திரம் 14 உலகத்திலும் ஒரு 1000 வாடி 1000 வாடிக்குள் ஒரு கண்ணன் கண்ணன் அருகாமையில் அசோதை நிற்க கண்டா மெய் மறந்து வானா. என்ன அதிசயம்! பிள்ளையா இல்ல பெருமாளா, மதலையா இல்ல மாயோனா, குழந்தையா இல்ல கடவுளா, என்ன மாயவனே தெரியலேன்னு மெய் மறந்து போய் நிக்க அசோதை. அப்ப கண்ணன் பார்த்தார். என்ன? தாயானவள் நம்மளை தெய்வம் என்று நினைத்து விட்டால் உடனே நம்ம பாதத்தில் விழுந்துருவா. ஆமா, உலகத்தில் பெரிய பாவம் எது தெரியுமா? ஒரு பெத்த தாய் பிள்ளை காலில் விழுந்துட்டான்னு சொன்னா அதை விட பாவம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. ஒருபோதும் தீராது பாவம். தாய் தகப்பன் காலில பிள்ளைகள் விழுந்தால் அதை விட புண்ணியம் உலகத்துல வேற ஒன்றும் கிடையாது. 1008 சிவதலம் போண்டான், 108 திருப்பதி போண்டான். உலகத்தில் முத தெய்வம் யாரு? மாதா பிதா குரு தெய்வம்னா தெய்வம் கடைசி தான். பெத்த தாயின் தகப்பன் தான் முதல் தெய்வம். அப்பேற்பட்ட தாய் தகப்பன் காலில் விழுந்து கும்பிட்டா பெரிய புண்ணியம் பிள்ளைகளுக்கு. அதை போல் பிள்ளைகள் காலில் தாய் தகப்பன் விழுந்துட்டான், அதை விட பாவம் உலகத்துல. இவன் பொண்டாட்டி பேச்ச கட்டுக்கிட்டு தாய் தகப்பனும் கஞ்சி கொடுக்காம படுத்த பாடெல்லாம் பாத்தியன்னா, ஒரு வாய் கஞ்சிக்கு பெத்த பிள்ளையும் மருமக காலில் விழுந்து கூத்தாடுதான். இருக்கும் அவனை இருக்கு, இன்னைக்கு உனக்கு நாளைக்கு அவனுக்கு. அத போல இல்லம் ஆயவன் கோபால கண்ணன் அப்படி லீலா வினோதங்களை காட்ட இந்த அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணனுக்கு 5வது திருவயது பள்ளிச்சாலையில் கொண்டு மகரை படிக்க வைக்க வேண்டும் என்று நிறநாளி நிறமறக்கா வேஷ்டி துண்டு தேங்காவளம் தச்சனை அத்தனையும் கொண்டு போய் வாத்தியார்கிட்ட கொடுத்துட்டு தாய் தகப்பன் வந்திருக்காங்க. வாத்தியார் அறிவோ நன்றாகன்னார். கண்ணன் பார்த்தார். வாத்தியாரே, அறி என்றால் என்னன்னார். அதுவரைக்கும் எந்த பிள்ளையும் வாத்தியார்ட்ட எதிர்த்து கேள்வி கேட்டதே கிடையாது. வாத்தியார்கிட்ட அரினா என்னன்னு கேட்டாரு பாருங்க. வாத்தியார் ஒரு நிமிஷம் மெய் மறந்து போய் உட்காரு. இந்த கண்ணன் பார்த்தாரு. சாதாரண அரி என்ற பொருளுக்கு அர்த்தம் தெரியாத வாத்தியார் உம்மட்ட படிச்சு நான் என்னையா பேர் வாங்க போறேன், என் தாய் தகப்பன் கொடுத்த அத்தனை கொண்டாருவேன். ஆக அத்தனை வாங்கினார். கண்ணனை சேர்த்துட்டு தாய் தகப்பன் வீட்டுக்கு வரல, அதுக்குள்ள கண்ணன் வீட்டுக்குள்ள வந்தார். அதான் அப்போ உள்ள பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடம் போக அழும், அடிச்சு ரோட்ல இழுத்துட்டு போவான், ஒழுங்கா போறேன். இப்போ பிள்ளைகள் உள்ள கோட்டு சூட்டு போட்டு பஸ்லையும் கார்லையும் நீட்டா போகுது. எல்லாம் கண்ணம் பண்ண வேலை. அப்பேற்பட்ட மாயவன் கோபால கண்ணனை பள்ளிக்கூடம் போகாத பிள்ளை இனிமேல் நீ ஆடு மாடுதாண்டா பாதுகாக்கணும்னு 1000 பசுக்களை கண்ணனிடம் படைக்க இல்ல மாய கண்ணன் கோபாலன் ஆயர்வாடி வட்டேன 1000 பசுக்களை நிறை சாய்த்து வர போது அந்த கருமாம்பட்டன தாய் மாமன் கமுசராஜ மல்யுத்த போர் நடத்துகிறான் என்று கண்ணனவர் தான் அறிந்து அண்ணன் பலராமனை அழைத்துக் கொண்டு மல்யுத்தத்தில் கலந்தல்லவோ தாய் மாமனையும் அதை முடித்து வசுதேவன் தேவகிக்கு அந்த பட்டமத சூட்டி வைத்து பசுக்களை நிறைசாக்க பரந்தாமன் வாராரே. அவருக்கு 8 நாமோ 21 அங்க தொட்ட நாமம் அது 91 பெருமாள் கோபாலந்தா
தகையாரும் தடிமுடி கருத்த கம்பிளியை ஓட்டி கொண்டு எம்பெருமாள் கோபால அவளி வெள்ளி கட்டும் சீங்குழலை மாய கண்ணன் கையிலெடுத்து அந்த ஆட்களில் வனமதுதான் அந்த ஆருணிய வனமதியில ஓடி வந்த எம்பெருமா அவடி சீங்குழலை வாசிக்கவே சீங்குழலில் நல்ல சத்தம் கேட்டு அங்க பசுக்கள் எல்லாம் நடனம் ஆட காற்றடிக்காத வேளையில இந்த கடவுளவர் ஒளிந்த மரம் அது தாளத்துக்கு தக்கபடி தாளத்துக்கு தக்கபடி அது தலையசைத்து ஆடுதையா ஆதக்கபடி அச்சுதனாகிய மாயவன் கோபாலக்கண்ணன் தாய்மாமன் கம்சராஜனை வதைபிடித்து சிறைச்சாலையில் இருந்த வசுதேவன் தேவகிக்கு பட்டத்தை சூட்டி 1000 பசுக்களை நிறைதாக்கும் பொருட்டாக ஆருண்யாவனத்திலே பசுக்களை கொண்டு விட்டு சீகள் எடுத்து வாசிக்க பசுக்கள் எல்லாம் தெரு நடனம் ஆடுது. இந்த பகவான் ஒளிஞ்சிருந்தாரே செவ்வரளி மரம் காற்றடிக்காத வேளையில செவ்வரி மரமும் தாளத்துக்கு தக்கபடி தலையசைத்து ஆடுது. தலையசைத்து ஆடுது. இந்த செவ்வரளி மரம் தலையசைத்து ஆடிய உடனே கண்டார் தாமோதரன் எம்பெருமாள். காற்றடிக்கல அணுக்கூட அசையல, செவ்வரளி மரம் மட்டும் ஆடுது. என்ன மாயம்? ஒரு மரம் மட்டும் ஆடுது. ஒருவேளை உள்ள சிவபெருமாள் இருந்தாலும் இருப்பாரோ என்று அத்தானே அத்தான் என்று 5 முறை சத்தமிட்ட போது உள்ள இருந்த சிவபெருமானுக்கு செத்தான் செத்தான் ஏன் வாவி அரக்கந்தான் வந்து நம்மள அத்தா மச்சாம்னு சொல்லுதானோ. மரத்தை விட்டு வெளியில வேட்டோம்னா வலது கரத்தை சிரத்துல வச்சுட்டா அழிஞ்சு வர்றது நிச்சயம் என்று ஆடிய மரம் ஆடாமல் அசையாமல். இதை கண்டார் அச்சுதன் எம்பெருமாள். வந்திருப்பது மாயவன் தான், கோபால கண்ணன் தான், மைத்துனர் தான் என்பது பகவானுக்கு தெரியணும்னு சொன்னா அவருக்கும் நமக்கும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்லணும் இல்லையா? ஆமா. சில பேரை 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வரும்போது சில பேருக்கு அடையாளம் தெரியாது. சில விஷயங்களை சொல்லும் போது ஓஹோ ஆமால்ல, ஏ பாத்தியா, ஏ நீ அவன் தானோ அப்படின்னு அந்த யாவும் அப்பந்தான் வரும். பாத்தீங்களா? அது மாதிரி மாயவன் கோபால கண்ணன் தான் என்று பகவானுக்கு தெரியணுமானா இவ விளையாட்டு புல்லாம் கண்ணனுக்கு தெரியும். அப்பேற்பட்ட கண்ணன் எப்படி எடுத்துரைத்தார் தெரியுமா? தித்திமி திமி 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 என சிவனும் ஆடவே, அந்த சிவனும் ஆடவே, சிவன் இருந்த அரளி கொப்பு ஒன்றும் ஆடவே, சிவன் இருந்த அரளி கொப்பு ஒன்றும் ஆடவே, சிவனும் ஆடவே, சிவனில் இந்த அரளி கொப்பும் ஒன்றும் ஆடவே. அப்படி ஆடும் கொப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட, ஓடி பார்த்திட, அந்த அரணாரை மாயன் கண்டு கேலி கூறிட, ஏச காலம் உமக்கு இதுவே தொல்லையா, இதுவே தொல்லையா, இறந்து மண்ட ஓட்டில் உண்டது வெக்கோமில்லையா, வெக்கோமில்லையா, தம் பிட்டுக்காக ஒரு விடி விட்டுக்காக உலர்ந்த பிட்டுக்காக பிட்டுக்காக மண்டு வந்தது மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா, ரோசம் இல்லையா, திருப்பெரம்பாலே அடிகள் வட்டது வெக்கோம் இல்லையா, திருப்பெரம்பாலே அடிகள் வட்டது வெக்கோம் இல்லையா. மான
நான் தில்லையில நடனம் செய்தது மானம் இல்லையா திருப்பெரம்பாலே அடிகள் வட்டது வெக்கோம் இல்லையா எத்தம் பாம்பெடுத்து நாக பாம்பெடுத்து நல்ல பாம்பெடுத்து எத்தம் பாம்பெடுத்து தோளில் வட்டது பங்கோம் இல்லையா அந்த பாரசடைக்குள்ள வெண்ண ஒழித்தது ரோசம் இல்லையா எத்தா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கோம் இல்லையா எத்தா அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கோம் இல்லையா மானம் இல்லையா அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கோம் இல்லையா என்று இல்ல அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணன் சொன்ன உடனே ஞானத்தால் அறிந்தார் சிவபெருமான் செவ்வரளி மரத்தை விட்டு வெளியிலே வருகிறார். யோ மாயவா கோபால கண்ணா என்னமோ என் கதையை சொல்லியாரோ உம்ம கதையை சொல்லட்டுமா? ஆயர்வாடியிலே பிறந்து கோவிமார் கையாலே தயிர் கடை மத்தால அடி வாங்கினாரோ உம்ம கதையெல்லாம் சொல்ல வந்தோம். 7.5 வருஷம் ஒளிஞ்சு கிடந்து சிவபெருமானே உமக்கு இந்த ஆணவன்னும் குறைய மாட்டுக்கண்ணா. எதுக்கையா அப்படி செவ்வரளி மரத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிறேன்னா எல்லாம் உன் தங்கச்சி படுத்தின பாடு கொஞ்சமா நஞ்சா. கொல்லாத பாவி வல்லரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். தூண்ட விரலுக்கு துடிக்க வரம் கேட்டான், ஆள்காட்டி விரலுக்கு அழிக்க வரம் கேட்டான். நான் கொடுக்க வேண்டாம் நினைச்சேன். உன் தங்கச்சி பார்வதி கொடுத்து உடனே பூலகம் அனுப்புங்கன்ட்டான். அவ பேச்ச கேட்டு வரத்தை கொடுத்தேன். என் பாவி விரட்டிட்டு வந்துட்டான் பாரு இந்த செடி வரைக்கும். 7.5 வருஷம் ஒளிஞ்சு கிடக்க. இப்ப என்ன செய்யணும்? நீர் போய் அரக்கனதை முடிக்கணும், நான் ஆதி கைலாசம் போகணும். நல்லா இருக்கா கதை? கொடுத்துட்டு நீர் நல்ல பேர் வாங்கிடுவேரு, அதை பறிச்சுட்டு நான் கெட்ட பேர் வாங்கணுமா? நான் கண்ணன் ஒருபோதும் போக மாட்டேன். நீ போகவில்லையானால் நாளை ஒரு காலத்தில் வருவான் பாவி சரதுல கையை வைப்பான், அழிஞ்சு வர்றது நிச்சயம். என்னைய விடு. உன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கிய, உன் தங்கச்சி நிலைமையை வச்சு பார்த்தியா? நான் இல்லையானால் பூ விளப்பால் பொட்டிழப்பால் வஞ்ச குழி இழந்து மலாளல நினைச்சு ஏங்கி ஏங்கி அழுவாள. உனக்கு சந்தோஷமா? அப்ப பார்த்தார் கோபால கண்ணன் கொண்ட வேலையா கொடுத்த வேலையான மாதிரி பெண்ணை கட்டி கொடுக்க வரைக்கும் தான். உடுத்தின சேலையோட அனுப்புங்க போதும், நாங்க பார்த்துக்கிட்டோம்மா. கொண்டு போய் வச்சுக்கிட்டு பாய் படுத்த பாட பார்த்தியண்ணா. அத மாதிரி பொண்ணை கட்டி கொடுத்துட்டா அவங்களுக்கு நம்ம அடிமை தானே. அதை போல மாயவன் ஐயாவத்துக்கு பாவம் இல்லை, அச்சுதந்தான் எம்பெருமா. அரக்கன் வேதை நானும் முடிப்பதற்கு இந்த 1000 நல்ல பசுக்களையும் பத்தி நிறை சாய்த்து இருப்பீரானா. நான் போய் அரக்கன் வதை முடித்து வாரேன் என்று பரந்தாமல் எம்பேருமா. அந்த 1000 நல்ல பசுக்களையும் ஆண்டவன் பகவானிடத்தில் ஒப்படைத்து இந்த அரக்கன் வதை முடிக்க வாரா. என்ன என்ன வடிவம் கொண்டால் ஏற்ற அரக்கன் வதை நாமல் முடித்திடலாம். எண்ணம் கொண்டு எம்பெருமா ஒரு 16 வயது செல்ல பருவ நல்ல பெண்ணை போலே மோகினியாள் வடிவம் கொண்டு அச்சுதந்தான் எம்பெருமா. ஐயா தன்னழகு காணாதென்று தன்னழகு காணாதென்று தங்க நகைகளாலே அவடி வெள்ளழகு
காணாதென்று காணாதென்று பொன்னகைகளாலே அலங்கரித்தார். இப்பேற்பட்ட அரக்கன்வதை முடிக்க வேண்டுமானால் அழகு வாய்ந்த பெண்ணாக நாம் வடிவெடுக்க வேண்டும். இந்திரன் கட்டது பின்னால், சந்திரன் கட்டது பின்னால், வாலி கட்டது பின்னால், வள ராவணன் கட்டது பின்னால். எந்த பெண்ணால்? இந்திரன் யாரால் கட்டான்? கௌதம ரிஷியினுடைய மனைவி அகலியை தொட்டான், இந்திரன் கட்டான். சந்திரன் யாரால் கட்டான்? தர்க்கனுடைய 27 பெண்களில் 2 பெண்ணை மட்டும் அரண்மனை வைத்து மற்ற பெண்ணை ஏறெடுத்து பாராமல் இருந்ததினால் சந்திரன் கட்டான். வாலி யாரால் கட்டான்? அந்த வாலி இல்லையா, கிஷ்கிந்தாபுரி பட்டணத்தை ஆண்டு வந்தானே வானர சேனை படைகளின் தலைவன் மன்னன் வாலி. அவன் தம்பி சுக்ரீவனுடைய மனைவி உரிமை பெண்ணை அரண்மனை வைத்து தம்பியை துரத்தினாள், அதனால் வாலி கட்டான். இந்திரன் யாரால் கட்டான்? ஐயா, இப்படி பெண்களை நினைத்து நினைத்து கட்டார்களொழிய பெண்களா போய் யாரும் கெடுத்ததா சரித்திரம் இல்ல. இவன் தான் நினைச்சு ஏங்கி ஏங்கி கெட்டொழிவான். அதை மாதிரி அழகு வாய்ந்த பெண்ணா நாம் வடிவெடுக்க வேண்டும். நாம் அளவை கண்டு அரக்கன் வருவான். அந்த அழகினாலே அரக்கன் வதை முடிக்கணும். இந்த அச்சுதனாகிய எம்பெருமாள் தன்னளவு காணாதென்று வருகின்ற போது இந்த மோகினி ஆழ்வார நேரம் சீலம் போலிதான் வல்லரக்கன் காதுகளில் கேட்டிடும். அப்படி சத்தங்க குந்திசையை நோக்கி வாரானிந்த வல்லரக்கன் மோகினியை கண்டானே, மோகினியே கண்டா ஏய் மோகங்கள்டா வல்லரக்கன். அவடி காட்டு வெளி போற வெண்ண கைமறித்தான் வல்லரக்கன். யாரடியோ பெண்மகளே, இப்படி யாரு மற்ற கானகத்தில் நீ தன்னம் ஒரு தனிமையாக தனித்து வழி வரலாமா? ஒரு மல்ல பேரும் அல்ல, உன்னுடைய வளர்ப்பமல்ல என்று வல்லரக்கன் கேட்கும் போது நாம் மலையாளத்து பெண் அல்லவோ, மலையரசன் பெற்ற மக்கள் நான் மங்கையர்கள் 8 பேர்கள், 8வது பிறந்த மகள் பிறந்த மகள் எந்த பெயர் மோகினியா. ஆடு என்னை மதுரை வாழும் சொக்கருக்கு ஐயா 2வது தாரமாக என்னை மாலை